தொடர்ந்து அருட்சகோதரி கலை அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை பின்டோ, அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரி அமுதா மற்றும் அனைத்து அருட்சகோதரிகள், பங்கு உறுப்பினர்கள் மற்றும் பக்தர் சபை உறுப்பினர்கள், எனது பாசத்திற்குரிய பங்கு மக்கள், எதிர்கால தூண்களாக பல கனவுகளோடு உருவாக்கி கொண்டிருக்கும் இளையோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நான் இரண்டாவது முறையாக இந்த போலூர் பங்கிலே கால் பதித்த போது நிறைய நபர்கள் என்னிடம் வந்து புன்முகத்துடனும் அதிக மதிப்புடனும் நிறைந்த எதிர்பார்ப்புகளுடனும் என் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் என்னை இந்த மண்ணிற்கு மீண்டும் இரண்டாவது முறையாக வரவேற்ற விதம் இன்னும் எனது கண்களில் இருக்கின்றது. உங்களுடைய ஜெபங்களுக்கும் உங்களுடைய பாராட்டுகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் மிக்க நன்றி. இந்த ஒரு வருட காலமாக நான் எனது பணியை சிறப்பாக செய்வதற்கு உங்களில் அதிக நபர்கள் உங்களுடைய பாராட்டுகளினாலும் உங்களுடைய பாசம் மிகுந்த வார்த்தைகளினால் நீங்கள் என்னை உற்சாகப்படுத்திய விதம், தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் என்னை சந்தித்து நீங்கள் எடுத்து வைத்த பரிந்துரைகள், பாராட்டுக்கள் அனைத்தும் தான் நான் இந்த ஓராண்டு காலம் சிறப்பாக பணி செய்ய ஒரு உந்து சக்தியாக, உறுதுணையாக இருந்தது. ஆகவே நான் இரண்டாவது முறையாக இந்த பங்கிற்கு வந்த பொழுது எனது தாய் வீட்டிற்கு வருவது போல் நான் உணர்ந்தேன். என அனைத்து முகங்களும் தெரிந்த முகங்கள், எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் எனது பணியை மென்மேலும் தொடர்வதற்கு நீங்கள் 50% உறுதுணையாக இருந்தீர்கள். 50% என்னுடைய முயற்சி என்றும் நான் சொல்லலாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். எனது பணி சிறக்க உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எனது ஜெபங்களில் நினைவு கூறுகின்றேன். நன்றி. தந்தை சேகர் அவர்கள் அவருடைய பிஎட் படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார். 31ஆம் தேதி அவருக்கு ஒரு தேர்வு இருக்கின்றது, சமீபத்தில் சொன்னாங்க. அவை அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் அடுத்த வாரம் அவருடைய பிரியாவுடைய நிகழ்வு நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அதனால் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் அடுத்த வாரம் மே மாதம் 25ஆம் தேதி திருப்பலி ஆற்றி அவருக்கான பிரியாவுடையை வழங்க இருக்கின்றோம். அவருடைய விருப்பத்திற்கு இணங்க, சரியா? அதனால் நீங்கள் அதற்கேற்றாற்போல் ஏற்பாடுகளை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் நம்முடைய பள்ளியிலே ஆங்கில பாடத்திற்கான மற்றும் சமூகவியல் பாடத்திற்கான ஒரு அருமையான தந்தை ஜான் பீட்டர் மற்றும் அருட்சகோதரி கலை அவர்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இருவருடைய வாழ்வையும் பார்க்கும்போது மிகவும் அவர்கள் பேஷனேட் என்று சொல்லலாம், மிகவும் அன்பு, தங்கள் வாழ்வை அன்பு செய்தவர்கள். அது மட்டும் மற்றவர்களையும் நிறைவான விதத்திலே, முழுமையான விதத்திலே அன்பு செய்தவர்களாக பார்க்கின்றோம். தங்களுடைய பெற்றோர்களை முழுமையான விதத்திலே அவர்கள் அன்பு செய்த அற்புதமான பிள்ளைகளாக இருந்திருக்கின்றார்கள். தந்தை அவருடைய சொற்பொழிவை சொன்னது போல அவர் ரோம் நகரில் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு, அங்கேயே நல்லா செட் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் பெற்றோர், அவங்க அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, அவங்க அப்பாவும் உடல்நல குறைவாக இருக்கின்றார். அவர்களை பராமரிப்பதற்காக படிப்பை நிறுத்திவிட்டு அவர் இங்கே வந்ததை பார்க்கலாம். அருட்சகோதரியும் இன்று அவருடைய தந்தையினுடைய நினைவு நாள். ஆகவே மிகவும் பெற்றோர்களை நேசித்தவர்கள், மிகவும் அருமையான விதத்திலே நேசித்தவர்கள், தங்கள் சபையையும் முழுமையான விதத்தில் நேசித்தவர்கள். அவர் அருட்தந்தை ஜான் பீட்டர் ஹையர் செகண்டரி HM போஸ்ட்ல இருக்கார். இங்கே ஹைஸ்கூல் HM போஸ்ட் தான் இருக்கு. ஆகவே அவர் பதவியிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சுதான் வரணும். சபை கேட்டுக்கொண்டதால், சபையினுடைய விருப்பத்தின்படி சபையை மிகவும் நேசித்ததால் நமது பள்ளிக்கு வந்து ஒரு ஆண்டு சிறப்பாக பணியாற்றி இருப்பதை பார்க்கலாம். சகோதரி கலை கூட சபை சொன்னதை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான
அருட்சகோதரியாக இருக்கின்றார்கள். சபையை மிகவும் நேசித்தவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்த்தோம்னா கல்வி பணியை மிகவும் நேசித்தவர்கள். நமது பள்ளிக்கூடம் சென்ற ஆண்டு எப்படி இருந்தது தெரியும். அதையெல்லாம் சரி செய்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இந்த புரோவின்சியல் தந்தை கேட்டுக்கொண்டதால் அவர் அற்புதமான விதத்திலே எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். கல்வி பணியை மிகவும் நேசித்தவர். அதன் படிப்படையில தான் அந்த சாரண பணியையும் மிகவும் அற்புதமான விதத்திலே நேசித்தவர். அருட்சகோதரி கலை கூட நமது பள்ளியை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற அனைவருக்கு பெற்றோர்களுக்கு குறிப்பாக தெரியும். 3-4 மாசம் முன்னாடி எனக்கு சில பேர்லாம் கேட்டாங்க, ஏன் அவங்க மாற்றலாகி போறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். அவர்கள் இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே. சபை சொன்னதுனால் அவங்க சிறப்பான விதத்திலே பணியாற்றுவதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள். கல்வி பணியை அற்புதமான விதத்திலே நேசித்தவர்கள். தங்கள் துறவற வாழ்வையும் மிகவும் நேசித்தவர்கள். எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று இருந்து விடாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்று நேர்மையாக யாருக்கும் முகத்தாட்சினை பார்க்காமல் எது சரியோ அதை செய்து இப்படிதான் வாழ வேண்டும் என்று தங்கள் துறவற வாழ்வை மிகவும் அற்புதமான விதத்திலே நேசித்தவர்களாகவும் அவர்கள் இருப்பதை பார்க்கலாம். இறுதியாக அன்னை மரியாளையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அபரிதமான விதத்திலே அதிகமாக நேசித்தவர்கள். இந்த குணங்களை எல்லாம் இவர்களிடந்து நாமும் பின்பற்றி இந்த உதாரணங்களை நாமும் பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கலாம். அவர்களுடைய பணி சிறக்க சென்ற இடங்களிலெல்லாம் கடவுள் பணியை அற்புதமான விதத்திலே செய்ய இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அளித்து மற்றும் ஆன்ம பலத்தையும் உடல் பலத்தையும் தந்து அற்புதமான விதத்திலே அவர்கள் பணி செய்ய நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இறை ஆசீர் எந்நாளும் அவர்களோடு இருக்க தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம்.